எனக்கு மிகவும் பிரியமான நண்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொரு நாளும் இணைந்திருப்பதற்கு அதிக சந்தோஷம். உங்களுக்கு அறிமுகமான ஒவ்வொருவருக்கு நீங்கள் ஷேர் செய்யுங்கள். உங்களை பலப்படுத்துகிற அதே ஆண்டவர் இந்த வசனத்தை நீங்கள் யாருக்கெல்லாம் ஷேர் செய்கிறீர்களோ அவர்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி கனப்படுத்தி உயர்த்துவாராக. கர்த்தர் இந்த நாளை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தரும்படிக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் வார்த்தை என்ன என்று பார்ப்போம். அது 2 ராஜாக்கள் 25-27 சொல்கிறது. சிறைச்சாலையிலிருந்து புறப்பட பண்ணி அவன் தலையை உயர்த்தி என்று கர்த்தர் அழகாய் சொல்லுகிறார். ஒரு சிறைச்சாலையின் அனுபவத்திலிருந்து ஒருவனை புறப்பட பண்ணி அவன் தலையை கர்த்தர் உயர்த்துகிறார். இது யோயாக்கீனுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அதிசயமாய் செய்த ஒரு காரியம். நன்றாய் கவனியுங்கள். 30 வருஷம் சிறைச்சாலை வாழ்க்கையில் இருந்தவனை வெளியே கொண்டு வர வைத்து அதோடு விட்டுவிடவில்லை, அவன் தலையை உயர்த்துகிறார். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையும் ஏதோ சிறைச்சாலையின் ஒரு அனுபவத்தை போல நீங்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கலாம். என் தலை எப்பொழுது உயரும், என்னை யார் விடுதலையாக்க முடியும், ஏதோ ஒரு அடிமைத்தன கட்டிலே நீங்கள் உட்கார்ந்து கொண்டு என்னால் வெளியே வர முடியலையே, என்னால் வாழ முடியலையே, என்னால் மற்றவர்களைப் போல சந்தோஷமாக இருக்க முடியலையே, என்னால் ஏன் ஃப்ரீயாக இருக்க முடியல, ஏதோ ஒரு கட்டப்பட்ட சூழ்நிலையில் உட்கார்ந்து கொண்டு கலங்கி கொண்டு புலம்பிக் கொண்டு உட்கார்ந்து கொண்டிருக்கலாம். இந்த வார்த்தை கேட்கிற நீங்கள் சிறைச்சாலையில் இருக்க வேண்டிய ஆட்களே அல்ல. கர்த்தர் உங்கள் வெளியே கொண்டு வந்து உங்கள் தலையை உயர்த்தவர் போதுமானவராய் இருக்கிறார். இந்த வார்த்தை கேட்கிற வாழ்க்கையில் ஆண்டவருடைய சிறைச்சாலையின் அனுபவங்களை மாற்றுகிறது மாத்திரமல்ல, உன் தலையை அவர் உயர்த்தி கனப்படுத்த அவர் போதுமானவராய் இருக்கிறார். எல்லா கட்டுகளையும் உடைக்க என் ஆண்டவர் போதுமானவராய் இருக்கிறார். கர்த்தர் நமக்கு விடுதலை தர வேண்டுமே ஆனால், கர்த்தர் நம்மை உயர்த்த வேண்டுமே ஆனால், கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்ன? அது 1 பேதுரு 5:6 சொல்லுகிறது. தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். கர்த்தர் உயர்த்தப்படுகிற நாள் வரைக்கும் அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருக்கணும். இன்னைக்கு நிறைய பேருக்கு பதவி ஆசை, நிறைய பேருக்கு நான் மேலே வரணும், சீக்கிரமாக மேலே வரணும். சின்ன பிஸ்னஸ் ஆரம்பிப்பாங்க, உடனே பெரிய கோடீஸ்வரனாக மாறிடணும். சின்ன வேலைக்கு போவாங்க, உடனே கம்பெனியோட பாஸாக மாறிடணும். சின்ன வேலையை அப்போ தான் துவங்கியிருப்பாங்க, உடனே ஒரு 10 கடைக்கு ஓனரை போல தன்னை மாற்றிக்கொள்வதல்ல. அவர் உங்களை உயர்த்தும் வரைக்கும் பொறுமையாய் காத்திருக்க வேண்டும், பொறுமையாய் காத்திருக்க வேண்டும். நன்றாய் கவனிங்கள். இன்றைக்கி எத்தனையோ ஷார்ட்கட் வழிகள் நிறைய இருக்குது இந்த உலகத்தில். இப்படி போனால் பெரிய ஆள் ஆயிடலாம், அப்படி போனால் பெரிய ஆள் ஆயிடலாம், அப்படி போனால் பெரிய ஆயிடலாம். இப்படி யாரெல்லாம் ஷார்ட்கட்டை தேடி போனாங்களோ அத்தனை பேருடைய முடிவும் வேதனையும் கஷ்டமும் துக்கமும் தான். இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்கிற நீங்கள், உங்களுக்கு அற்புதங்களை செய்ய தேவன் ஆயத்தமாக இருக்கிறார். உயர்த்த தேவன் ஆண்டவர் ஆயத்தமாக இருக்கிறார். படிப்பிலே அவர் உயர்த்துவார், உன்னுடைய குடும்ப வாழ்க்கையில் உயர்த்துவார், உன் பிள்ளைகளை அவர் உயர்த்துவார். ஒவ்வொருவரையும் உயர்த்தி மேன்மைப்படுத்த அவர் போதுமானவராய் இருக்கிறார். அப்படி உயர்த்தி வாழ வைக்கிற தேவன் எதிர்பார்க்கிற காரியம் என்ன தெரியுமா? பொறுமையாய் காத்திரு, அவருடைய பலத்த கைக்குள் காத்திரு. நிச்சயமாய் விடுதலை உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. நான் உங்களுக்கு ஜெபிக்கட்டும். பரலோக பிதாவே, இந்த வார்த்தையெல்லாம் கேட்கிற நண்பு சகோதர சகோதரி ஒவ்வொருவருக்கும் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரின் தேவனின் அற்புதங்களின் தெய்வம், அதிசயங்களின் தெய்வம், இன்றைக்கும் கர்த்தர் நீர் இறங்கி அற்புதம் செய்யும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். தலையை உயர்த்துவீராக. சிறைச்சாலை அனுபவங்கள் எல்லாம் மாறட்டும், விடுதலை நடக்கட்டும், அற்புதம் நடக்கட்டும். ஆண்டவரே, பெரியவர் பெரிய காரியங்களை செய்வீராக. கிருபை மேல் கிருபை பெருகுவதாக ராஜா. தயவும் காருண்யமும் என் பிள்ளைகளை உயர்த்தட்டும், தடைகள் எல்லாம் நீங்கட்டும். விரும்புகிற காரியத்தை கர்த்தர் கைக்கூடி வர பண்ணும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதித்து உயர்த்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.